டைட்டில் மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, குருவின் நட்சத்திர பயிற்சி பலன்கள். ஏன் நட்சத்திர பயிற்சி பலன்கள் சொல்றோம்னா, ஒரு கட்டம் போடுங்க, சும்மா ஒரே ஒரு கட்டம், சிங்கிள் கட்டம். இப்ப கடக வீட்டுல கோச்சார குரு பகவான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கடக வீட்டுக்குள்ள கவனிச்சிங்க அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், ஆயில்யத்தினுடைய 4 பாதங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து உள்ளார இருக்கு. ஒரே ஒரு கட்டம் தான் இது. கட்டம் தேவையில்லை, எல்லாத்தையும் ஒரே கட்டம், கடகம் ஒரே கட்டம், ஒரே கட்டம். சரி, இல்லைன்னா கட்டம் தேவையில்லை, நட்சத்திரம் மட்டும் எழுதுங்க, அழிச்சிருங்க. கடகத்துல கவனிச்சிங்க அப்படின்னா, புனப்பூசத்தினுடைய 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் இருக்கு, ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. எல்லாரும் வந்து குரு பயிற்சி பலன்கள் வந்து சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்திலிருந்து கடக வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பலன் சொன்னாங்க. இந்த கடக வீட்டுக்குள்ளார புனப்பூச நட்சத்திரம் இருக்கு, பூச நட்சத்திரம் இருக்கு, ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள்லாம் மாறும்போது பலன்களும் வந்து மாறும். அதை யாருமே வந்து சொல்ல கிடையாது. அதனால தான் இப்போ வந்து சொல்ல போறேன் நான். இப்ப குரு பயிற்சி நடந்து இவ்வளவு காலகட்டங்கள் உங்களுக்கு குரு எங்க இருந்தாரு? அதாவது ஆக்சுவலா வந்து இப்போ வந்து ஜூன் மாதம் ஒரு 10 தேதியில இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, புனப்பூசத்துல இருந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. புனர்பூசத்துல இருந்து விட்டு பரவாயில்ல, அப்புறமா கூட எடுத்துக்கலாம். புனர்பூசத்துல இருந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு அவர். இந்த குரு பூசம் நட்சத்திரத்தில் எவ்வளவு நாள் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் மாதம் 10 தேதியிலிருந்து ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஒரு 10 தேதி வரை இருக்காரு. ஆக மொத்தத்துல அவர் இருக்கிறது வந்து பூச நட்சத்திரத்துல 60 நாட்கள், 2 மாதங்கள் வந்து இருக்கிறார். இந்த 2 மாதங்கள்ல ஒரு பலன் வந்து நடக்கும். இது வந்து ஒரு சிலருக்கு நல்ல தனவரவை வந்து உருவாக்கும். பணம் ஏதாவது வெளியில வந்து வர வேண்டி இருக்குன்னா டக்கு டக்குன்னு வசூலாகும். கடன் கிடைக்கினா கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா பூசத்துக்கு வந்து தங்க சனின்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப தங்கம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது, நல்லா கவனிங்க. ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரிவேர்ஸ்ல வந்து நடக்கும். கடனாளி ஆவாங்க, கடன் கேட்ட கிடைக்காது, யாருக்கும் நம்ம பணம் கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாது, தங்கம் வாங்கலாம்னு ஆசைப்படுவோம், வாங்க முடியாது, தங்கம் அடகுக்கு போகும், விற்பனைக்கு போகும், இது எல்லாமே நடக்கும். அப்போ ஒரு சிலருக்கு நன்மை, ஒரு சிலருக்கு வந்து தீமை. இது நீங்க வந்து எந்த ராசியில வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். 12 ராசி 12 லக்னத்துல எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம். இப்போ நம்ம வந்து 2ஆ பிரிக்க போறோம். யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுன்னு பார்க்க போறோம். அதை மட்டும் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா, யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் தப்பிச்சிங்க. யாருக்கெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னானோ அவங்களுக்கு பரிகார கோவில்கள் தரப்போறேன். அந்த பரிகாரத்தை நீங்க பண்ணும்போது உங்களுடைய பலன்களும் மாறப்போகுது. அதுதான் இங்க வந்து மிக சிறப்பு. யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க பிறந்தது கௌளவகரணம், சகுனிகரணம், சதுஸ்பாத கரணம், கரணத்துல இந்த 3 கரணத்தில் பிறந்திருந்தால், அதே போல கரசை கரணம் இதுல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். கரணத்துல இந்த 4 கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்களாம் வந்து
நல்ல பண வரவை வந்து இந்த 60 நாளில் வந்து வாங்க போகிறீங்க. தங்கம் வாங்க போகிறீங்க. அடகுல தங்கம் தான் வந்து மீட்ட போகிறீங்க. ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்க வேண்டியது இருந்தால் கிடைக்க போகுது. வேலையில் ஏதாவது இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணுவீங்க. சொத்து ஏதாவது விற்கணும்னு நினைக்கிறீங்களா, விற்பீங்க. வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்குவீங்க. 2 வீலர் 4 வீலர் விற்பனை, வாங்குதல், இது எல்லாமே எவ்ரிதிங் வந்து ஓகே. இந்த 4 காரணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும். நாம யோகத்தில் வந்து மொத்தம் 27 நாம யோகம் இருக்கு. இந்த 27 நாம யோகத்தில் நீங்கள் பிறந்தது வந்து விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகம், சூளம், வரியான், வைத்திருதி நாமயோகம், அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் நாமயோகம். இதில் வளர்பிறை தேய்பிரிலை எப்படி பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்குது. அதே போல் வளர்பிறையில் எடுக்கும்போது சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகம். தேய்பிரையில் எடுத்தீங்க அப்படின்னா சௌபாகியம், வியாகாத, சாத்தியம். இந்த அமைப்பெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஜாதகர் எல்லாருக்குமே வந்து கெடுபலன் தான் வந்து நடக்கும். இந்த பலன் மட்டும் மாறிடுச்சு அப்படின்னு யார் சொன்னீங்கன்னாலும் நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் உங்ககிட்ட. இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன், இவங்களுக்கு நல்லா இருக்கும், மீதி எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக இந்த குரு வந்து 2 மாதங்களில் குரு தசை, குரு புத்தி, சனி தசை, சனி புத்தி யார் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து உருவாக்க போகிறார். டீனேஜாக இருந்தால் காதல் வயப்படுவீங்க. ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு தெரியாது, வீட்டுக்கு தெரிய போகுது. இல்லை வீட்டில் நீங்களே சொல்லுவீங்க, இவரை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள் வந்து வெளியே போகுது. சரிங்களா? குரு தசை, குரு புத்தி, சனி தசை, சனி புத்தி. குறிப்பாக வந்து கடக லக்னம், அதே போல் ரிஷப லக்னம், அது இல்லாமல் ரிஷப லக்னம் பார்த்தாச்சு. ஸோ அது இல்லாமல் மீன லக்னம், மகர லக்னம், இதெல்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த காதல் பிரச்சனைகள் வந்து தலைவிரிச்சு ஆட போகுது. சரிங்களா? அதே போல் மீனம், தனுசு, அப்புறம் வந்து கும்பம், அது இல்லாமல் வந்து ரிஷபம், மேஷம், விருச்சிகம், இதெல்லாம் பிறந்தீங்கன்னா கல்யாண தடைகள் என்பது உருவாகும். யாரெல்லாம் வெளிநாடுக்கு ஆசைப்படுறீங்களோ அதிலெல்லாம் வந்து சிக்கல்கள் வந்து காத்துட்டு இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு நல்லா வந்துடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிற நபர்களுக்கு எல்லாமே இந்த 2 மாசத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நடக்குது. அப்ப நீங்க இந்த குருவுக்கு தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் பிறரை போல் நற்பலன்களை வந்து அனுபவிக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தலாமா? ஆக்சுவலா இந்த குரு வந்து ஒரு 60 நாட்கள் வந்து பூச நட்சத்திரத்துல வந்து இருக்கார். 60 நாட்கள் இருக்கார். அப்ப ஆயில்யம் வந்துட்டா, ஆயில்யம் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்து பலன் சொல்றேன். இப்போ நம்ம வந்து அவசரப்பட வேண்டாம், இன்னைக்கே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். முதல் 60 நாளைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். 60 நாள் முடிகிறதுக்கு ஒரு 10 நாள் இருக்கும்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஆயில்யத்தில் வரும்போது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அதனால அப்பப்போ தெரிஞ்சுக்குவோம், நம்ம ஒரே அடியாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பழனிக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு ஏதோ நடைபதிய போறாங்க, இல்லை வீட்டுக்கு பக்கத்துல இருந்து யாராவது பழனிக்கு போறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு வந்து உதவிகள் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ ஏதோ ஒன்று கொடுத்து வழி செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு உதவுங்க. கண்டிப்பா இந்த குரு பூசத்துல போகக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தி அடையும். சரிங்களா? ஒண்ணு. இப்ப அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா,
திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய மாசிலா மணீஸ்வரர். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் வந்து இப்போ வந்து கோவில் பரிகாரங்கள் வந்து போடுறது வழக்கம். எல்லாரையும் கூப்பிட்டு வாடிக்கையாளர்கள், ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி ஜோதிட ரகசியங்களுடைய நேயர்கள், இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஃப்ரீயாக வந்து தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம், சஹஸ்ரநாம பூஜைகள்லாம் நடத்தி அன்னதானங்கள் பண்ணி நிறைவாக பண்ணுறது வழக்கம். அது வந்து குரு வந்து ஒரு நட்சத்திரத்தில் 6 மாதம் இருப்பார். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நான் வந்து பண்ணுவேன். 2 மாதம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி வந்து அது வந்து பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய மாசிலா மணீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா இந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். சரிங்களா? அதே போல் திருச்சேரை சாரநாத பெருமாளை போய் தரிசனம் பண்ணிங்கனாலும் இந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். 2 கோவில்கள் வந்து கொடுத்துருக்கேன். மீண்டும் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் இந்த பரிகாரம் பண்ண வேணாம் அப்படின்னா, கௌளவகரணம், சகுனிகரணம், கரசிகரணம், சதுஸ்பாதகரணம், இந்த 4 கரணத்தில் பிறந்தவங்க இந்த பரிகாரம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கு. நாம யோகத்தில் வந்து விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கு. சூலம், வரியான், வைதேதி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கு. அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கு. அது இல்லாமல் இது வளர்பிறை, தேய்பிறை 2க்குமே பொருந்தும். வளர்பிறையில் மட்டும் சுகர்ணம், சித்தி, பிராமியத்தில் பிறந்திருந்தா ஓகே. தேய்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா போய் பரிகாரம் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜோதிடம் வந்து இந்த லக்னத்துக்கு இப்படி, அந்த லக்னத்துக்கு இப்படி, இந்த ராசிக்கு இப்படி, இந்த ராசிக்கு இப்படி, குரு இங்கேருந்து பார்க்குறாரு, அங்கேருந்து பார்க்குறாரு, இதெல்லாம் வந்து தோராயமான பலன்கள். நான் சொல்கிறது வந்து பஞ்சபூத தத்துவங்களை இணைத்து, அதாவது நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 அங்கங்களை இணைத்து இந்த கரணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு, இந்த நாம யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு, மீதி இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா இல்லை. ஏன்னா வந்து இருக்கிறதுலேயே வந்து நாம யோகமும் கரணமும் தான் ரொம்ப பலம். அதில் நின்று பலன் எடுத்தீங்க அப்படின்னா தான் பலன்கள் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாரும் வந்து 2 கோவில்கள் கொடுத்துருக்கேன். அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த 60 நாளைக்கு முடிஞ்சால் வந்து நீங்கள் வந்து 10ஆம் தேதியே போகணுன்ற அவசியம் இல்லை. 5ஆம் தேதிக்கு மேலே எப்போ வேணாலும் போய்க்கோங்க. போகும்போது சனிக்கிழமையாக பார்த்து போங்க. அப்படி இல்லையா அன்றைய நாளில் வந்து கௌளவகரணம், விஷ்கம்பம், கண்டம், பரிகநாம யோகம் நடைமுறையில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே பரிகாரம் தான். நீங்கள் எந்த லக்னம், எந்த ராசி பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன தசை, என்ன புத்தி பார்க்காதீங்க, எந்த கிரகம் எங்கே இருக்குது, எந்த கவலையும் வேணாம். உங்களுக்கு பணப்பிரச்சனை சரியாகணும், அவ்வளோதான் மேட்டர். நீங்கள் போய் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியாயிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பெரும்பாலான அன்பர்களுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கெடுபலன் வந்து நடந்துட்டு இருக்கு. அது என்ன பலன், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7.5 சனி, அர்த்த சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி நிறைய பேருக்கு நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மீன ராசியில் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து போயிட்டுருக்கறனால இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடிப்படை ரூல் வந்து அதுதான். முதல்ல மீனத்தில் சனி போகிறதுனால உங்களுக்கு என்னென்ன சனிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்ம அதே போல் சனி தசை, சனி புத்தி யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அவர்களுக்கும் இந்த மீனத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் சில கெடுபலன்களை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அது என்ன கெடுபலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வரல, முழங்காலுக்கு கீழே பாதம் வரை வலி வேதனைகள், எரிச்சல்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். எரிச்சல்கள், வலி வேதனைகள் என்பது இருக்கு இன்னைக்கு. அதே போல நிறைய பேருக்கு வந்து கழிவுகள் ஒழுங்கா வெளியில போகல, சிறுநீர் பிரிவது, மலம் பிரிவது ஒழுங்கா வந்து வெளியில போகல, கால் பகுதி நீர் கோத்துட்டு வீங்கிட்டு இருக்கு. இது யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம். குறிப்பா வந்து மனம் பித்து பிடிப்பது, மனம் பைத்தியம் பிடிப்பது, அந்த கதையே நடந்துட்டு இருக்கு இந்த சனினால.
சரியா? மனம் பித்து என்பது விரக்தியாகி வாழ்க்கையை வெறுத்து போய் யார்கிட்டையுமே சரியா பேசாம ஒரு மாதிரி வந்து தனிமையை வந்து விரும்புறது, வீட்டை விட்டு வெளியில போயிடுறது. கல்யாணம் ஆகி கணவர் இருப்பாரு அல்லது வந்து மனைவி இருப்பாங்க, யார்ட்டையுமே அட்டாச்மெண்ட் ஆகாம ஒரு மாதிரி வெறுப்பாவே இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் பொழுதுரைக்கும் வந்து ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டே இருக்குது. கடைசியில் வந்து ஸ்டக் ஆகி போயிடும் மைண்டு. அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு, கொடுமையான கிரக அமைப்பு போயிட்டு இருக்கு. சனி வந்து மீனத்தில் போகிறது நல்லது கிடையவே கிடையாது. அதே போல பைத்தியம் பிடிக்கக்கூடிய நிலை என்பதும் இன்னைக்கு நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. தூக்கம் கெடுதல் என்பது ஒரு நாள் கெடலாம், 2 நாள் கெடலாம், 3 நாள் கெடலாம். ஆனால் வார கணக்கில் மாச கணக்கில் இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து மனநல மருத்துவரை தான் போய் பார்க்கணும். இது அந்த சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள். நிறைய பேருக்கு வழக்குகள் வந்து ஸ்தம்பித்து போய் கிடக்குது. விற்பனை என்பது ஸ்தம்பித்து போய் கிடக்குது. லேண்டு விற்கலாம்னு நினைக்கிறோம், விற்க முடியல, வழக்குகளில் மாட்டிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வழக்கு, அது குடும்ப நல வழக்காக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், திருட்டாக இருக்கலாம், பணம் சார்ந்ததாக இருக்கலாம், வேலையால் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். முதல்ல இப்போ சொல்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதுக்கு காரணம் வந்து கோச்சாரத்தில் சனி பகவான் மீன வீட்டில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பலன்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்குவோம். சரிங்களா? அதுக்கு மிக சிறந்த பரிகாரம் என்ன தெரியுமா? மிக சிறந்த பரிகாரம் வந்து திருச்செங்கோடு மலைமேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு மலைமேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அவருக்கு போயிட்டு இழுப்பை எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெயில் தீபம் போட்டு தேங்காய் பழம் ஒடிச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம். மேலேயே பஸ் எல்லாம் போகுது, ஆட்டோ போகுது, காரும் போகும், மலை குன்றுதான். போயிட்டு அந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கோங்க. போகும்போது சனிக்கிழமையில போங்க. அப்படி இல்லையா ஒரு நல்ல ஒரு கௌலவகரணம் நடைமுறையில் இருக்கும்போது போங்க. அப்படி போனீங்க அப்படின்னா அந்த தோசை வந்து நிவர்த்தி அடையும். சரிங்களா? வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த உடல்ல வியாதிகள்னு சொன்னல, அதுக்கு மிக சிறந்தது என்ன அப்படின்னா, பாத பகுதிக்கு ஏதோ ஒரு உடல் பயிற்சிகள் வந்து கொடுக்கணும், வேலைகள் கொடுக்கணும். ஒன்று நடக்கலாம், சைக்கிள் ஓட்டலாம், மசாஜ் பண்ணி கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்கள காலை அமுத்தி விட சொல்லலாம், நல்லெண்ணெய் போட்டு நீ விட சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு உடல் பயிற்சிகளை வந்து பண்ணிக்கலாம். மசாஜ் மெஷின் இருக்கு, மசாஜில் வந்து ஹேண்டில் மாதிரி மெஷின் இருக்கு. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அக்கு ப்ரெஷரில் வந்து ஸ்டிக்கெலாம் நிறையா இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். அக்கு ப்ரெஷர் செப்பல் இருக்குது, அதை போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஒர்க் அவுட், ஏதோ ஒரு உடற்பயிற்சிகள் தரும்போது அந்த வியாதிகள் வந்து குணமடையும். குறிப்பாக வந்து இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. ஆங்கில மருந்து மாத்திரைகளோ, சித்தாவோ, ஆயுர்வேதிக்கோ, யுனானியோ, பச்சிலை வைத்தியமோ, அல்லது வந்து அரோமா தெரப்பியோ, அக்குப்ரெஷர்லையோ ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கோங்க. என்ன மருந்து எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது கரணத்தை வச்சு சில விஷயங்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் மனுஷ கரணத்தில் பிறந்தீங்கன்னா ஆங்கில மருந்து மாத்திரையே பயன்படுத்துங்க. பவகரணத்தில் பிறந்தாலும் ஆங்கில மருந்து மாத்திரையிலே பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாலவம், நாகவம் அந்த மாதிரி கரணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பாடம் போடுங்க, மந்திரம் சொல்லுங்க, அதுக்கு தான் அது வந்து கட்டுப்படும். இது வந்து காத்து கருப்பு, செய்வினை, ஏவல், பில்லி, பிச்சுண்ணியம், பிற மருந்து மாத்திரைகளெல்லாம் வந்து கட்டுப்படாது. அதுக்கு ஏதாவது வந்து பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா கால் பண்ணுங்க, சொல்கிறேன் நான். அடுத்தது கௌலவம், சகுனி இந்த மாதிரி கரணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஆயுர்வேதிகளை வந்து மருந்து எடுங்க. கரசை கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஹோமியோபதி மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிடுங்க. இப்படி கரணத்துக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை மாற்றி சாப்பிடும்போது அந்த நோய் வந்து டக்குன்னு அப்படியே வந்து குணமாகும் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. சரி, அதனால நானும் வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஜோதிடம் படிக்கணும், கற்றுக்கணும், நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்ற ஆசைகள்லாம் வந்து இருக்கு. ஜோதிடம் சார்ந்து நிறைய ஆசைகள் வந்து இருக்கு, வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம்.
ஸோ இதில் வந்து யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே நிறைய பேருக்கு வரும். அது அவ்வளோலாம் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. சரிங்களா? அது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் வந்து இல்லை. டைட்டில் மாற்றணும். ஆக்சுவலாக சனி ரேவதிக்கு டைட்டில் மாற்றிருக்கணும். பரவாயில்ல, மாற்றல. ஜோதிடம்னு மட்டும் போட்டோம். ஜோதிடம் என்பது யாருக்கு வந்து வரும் வராது